சோபா, உனக்காகத்தான் அந்த டேப் ரெக்கார்டரை நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு நல்ல மியூசிக் ரெக்கார்ட் செஞ்சிருக்கேன். இதை நீ கேட்டா ஏன் சோபா, உனக்கு நாதசுர இசைனா ரொம்ப பிடிக்கும்ல? நாதசுரமா? எனக்கு எனக்கு நோ சோபா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கேட்டுதான் பாரு. சோபா, நீ ஏது நிறுத்தின? இல்ல ஃப்ரெண்ட், இந்த இசைய கேட்டா நான் ரொம்ப கலரமடைறேன். ஒரே குழப்பமா இருக்கு. இதை நான் கேட்கவே மாட்டேன். இந்த இசை எனக்கு வேண்டாம் வேண்டாம். சோபா, மனம் பிரமதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். இருட்ட கண்டு ஏதோ நினைச்சு பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டா மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது பயமாத்தான் இருக்கும். எந்த இடத்தை பார்த்த உடனே பயம் ஏற்பட்டதோ அந்த இடத்தையே இமை கொட்டாம பார்த்தா அது வெறும் இருட்டு தான், ஒண்ணுமே இல்லைன்னு புரியும், பயமும் தெரியும். அதுபோல இந்த இசையை கேட்ட உடனே நீ குழப்பம் அடையாது. ஆனா இதையே நீ மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டா நீ நினைக்கிற பயங்கர ஒலி மாறுபட்டு இனிமையான நாதம் தான் உனக்கு கேட்கும். இல்ல ஃப்ரெண்ட், நீ எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் இந்த ஒலிய கேட்கிறப்ப என் உடம்பெல்லாம் சிலிட்டு போகுது, என் ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போகுது. இல்ல சோபா, இது வெறும் கோழைத்தனம். மறுபடியும் நீ கேட்டுப்பாரு. பதட்டம் அடையாம அமைதியா நீ கேட்டுப்பாரு. சோபா, என்னம்மா இது? எதுக்காக நீ அழற? முதல்ல நிறுத்துங்களே. ஃப்ரெண்ட், நீங்க சொன்னது போல இப்போது நாதத்தை கேட்கும் போது பயங்கரம் எதுவுமே ஏற்படலையே தவிர ஒரு வேதனை ஏற்படுது. யாரோ என் இதயத்தை சம்மட்டியால பிளக்கிற மாதிரி உணர்ச்சி ஏற்படுது. குலுங்கி குலுங்கி ஆளும் போல் தோணுது ஃப்ரெண்ட், அழகு போல் தோணுது. சோபா, ஆரம்பத்தில் நீ சொன்ன மாதிரி இல்லாம இப்ப பயந்தெளிஞ்சு வேதனை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதப்பா, உன்னை நான் தொந்தரவு செய்யதான் நினைக்காது. எந்த விதமான சலனமும் இல்லாம நீ மறுபடியும் அதை வச்சு கேட்டுப்பார். வேதனை தானா குறை. இனிமையான அந்த இசை நிச்சயமா உனக்கு ஆறுதலை தரும். பிளீஸ். ட்ரை பண்ணு. இப்ப உனக்கு பயம் ஏற்படுதா? குழப்பமா இருக்கா? வேதனையா இருக்கா? இல்ல ஃப்ரெண்ட். மங்களகரமான இந்த நாதம் உன் மனசுக்கு அமைதியை தருது இல்ல? அமைதியை மட்டும் இல்ல, இந்த நாதம் என் உள்ளத்துல இனிமையை கூட ஏற்படுத்திருக்கு. ஆமா மாமா, இவ்வளவு நாளா அவளோட பழகிட்டு இருந்த எனக்கே இப்ப அவளை பார்க்கும்போது பழைய சுபாவம் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமா இருக்கு. Is it? Very good, doctor. சீதா, புறப்படலாமா?
எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாமா என் மனசுல ஒரு புது உற்சாகமே பிறந்திருக்கு. உன்னை இந்த நிலைமையில பார்க்கிற இந்த நாள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு புனிதமான நாள் அம்மா. நான் செய்த பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. நான் செய்த பூஜைக்கெல்லாம் இன்னைக்குதாம்மா பலன் கிடைச்சிருக்கு. அப்பா, நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் காரணம் டாக்டர் தான்ப்பா. அதை என்னால மறக்க முடியுமாமா? அவருக்கு நம்ம குடும்பமே ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. டாக்டர், நீங்க என்னுடைய குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்சிருக்கிறீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உங்களை மறக்க முடியாது டாக்டர். நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. இது என்னுடைய தொழில் மட்டும் இல்ல, கடமையும் கூட. டாக்டர், உங்களுக்கு நீண்ட ஆயுளும் மேலும் மேலும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சோபா, உனக்கு புது வாழ்வு கொடுத்த டாக்டருக்கு நமஸ்காரம் பண்ணம்மா. எனக்கு நமஸ்காரம். என்னங்க இதெல்லாம்? ஏ, என்ன இருந்தாலும் அவ சின்னவதானே, தப்பு இல்லையே. எஸ் டாக்டர், there is nothing wrong. சோபா, சோபா, நான் உன்னை என்னென்னமோ ஆசீர்வாதம் பண்றது. சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்களேன். ஆமாம், உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகி நீ அமோகமா இருக்க. ஆஷா, சோபா குணமடைஞ்சதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம். ராத்திரி பகல்னு பார்க்காம அவளை கூடவே இருந்து பொறுப்பா கவனிச்சிட்டதுக்கு நான் உனக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியலமா. நல்லா இருக்கு மாமா, நீங்க எனக்கு நன்றி சொல்றது. நீங்க எனக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்க. உங்க வீட்டுல ஒருத்தரா பாவிக்கிறீங்க. எனக்கு இதை விட வேற எந்த பெருமையும் தேவையில்லை. சோபா, மாமா வீட்டுக்கு போகலாம். ஆமாப்பா, நான் இனிமே நம்ம வீட்லயே தான் இருக்க போறேன். பின்ன மறுபடியும் உன்னை இங்க விட்டு போவான் நான் நினைக்கிறேன். இனிமே நீ எங்களோடய தான் இருக்கணும். டாக்டர், உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு நாளைக்கு ஒரு டின்னருக்கு ஏற்பாடு செய்ய போறேன். அப்பா, டின்னர் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். Of course my daughter, it's going to be a grand one. Come on doctor. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இருங்கம்மா. நீங்களும் வாங்க டாக்டர், உங்களுக்கும் நிறைய திருஷ்டி பட்டிருக்கு. நானா? நான் எதுக்கு? It's all right டாக்டர், போங்க போய் நில்லுங்க. வாங்க டாக்டர். உள்ள வாங்க. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். உட்கார். டாக்டர், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா? உண்மையிலேயே என் மக சோபா ஒரு மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவகிட்ட ஏற்பட்டிருக்கிற பெரிய மாற்றத்தை கவனிச்சீங்களா டாக்டர்? கவனிச்சேன் சார். குறும்பும் கேலியுமா சிறு குழந்தை போல இருந்த உங்க மகன் அடக்கமும் பெருந்தன்மையுமா அவ அறிவுல கூட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறத கவனிச்சேன் சார். டாக்டர், அந்த முன்னேற்றம் உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி. நான் அதை பத்தி பேசல டாக்டர். தலை நிறைய பூவோடையும் நெத்தியில குங்கும பொட்டோடையும் அவளை மங்களகரமா நான் பார்த்த போது என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சு டாக்டர். என் கண்ணவர்ல மகாலட்சுமியே காட்சி தந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா சார், தனக்கு கல்யாணம் ஆனதோ தான் ஒரு விதவைங்கிறதையோ அவ அடியோடு மறந்திருக்கணும். இனிமே அவளுக்கு அந்த நினைவு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம யாருமே அவளுக்கு அதை ஞாபகப்படுத்தாம இருக்கிறதா நல்லது. நாங்க அதை ஞாபகப்படுத்துறத டாக்டர், நாங்களே அதை அடியோட மறந்துட்டோம். நாங்க செய்த தவறு அவளை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். சாஸ்திரமோ சம்பிரதாயமோ பாவமோ புண்ணியமோ எங்களுடைய தொலையட்டும். என் மக வாழணும், அது ஒண்ணுதான் என்னுடைய லட்சியம் டாக்டர். சீக்கிரமே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு இன்னைக்கு அவ ஏத்துக்கிட்டு இருக்காளே சுமங்கலி கோலம், அதை சாஸ்வதப்படுத்திட்டேன்னா பெற்றவங்களுக்கு அதை விட வேற என்ன மகிழ்ச்சி டாக்டர் இருக்க முடியும்? நீங்க செய்திருக்கிற முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து சீக்கிரத்திலேயே சோபாவை கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் சார்.
நான் இன்னிலிருந்தே அந்த முயற்சியில தான் ஈடுபட போறேன் டாக்டர். சார், நான் வந்த காரியம் சுபமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படலாம்னு இருக்கேன். உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட முடியுமா டாக்டர்? நீங்க கொஞ்ச நாள் இங்க தங்கித்தான் போகணும். இல்ல சார், நோ நோ நோ, நீங்க என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வாங்க உள்ள போகணும். கீதா, உங்க அப்பாவுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏனா உங்ககிட்ட இருந்து என் போட்டோவை பார்த்து உங்க அப்பா உன்னை கோச்சிட்டு இங்க அனுப்பலைன்னா நாம இப்படி சந்திக்க முடியுமா? கீதா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு சோபாவும் பரிபூர்ணமா குணமடைஞ்சிட்டான். முதல்ல தனிப்பட்ட முறையில நான் எடுத்துக்கிட்ட தொழில எனக்கு பூர்ண வெற்றி கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம அடுத்த கட்டம் கல்யாணம் தான். ரொம்ப அவசரப்படுறீங்களே. கல்யாணம் என்ன சாதாரண விஷயமா? எங்க அப்பாவை கேட்க வேண்டாமா? அவர் சம்மதிக்க வேண்டாமா? கீதா, இவ்வளவு பெரிய மனோதத்துவ டாக்டர் மருமகன் அடைய உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்க வேண்டாம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும் சந்துரு. ஒன்னும் கவலைப்படாத கீதா, நம்ம கல்யாணம் ஜாம் நடக்கத்தான் போகுது. ஆமா, சோபாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எப்ப நான் அவளை சந்திக்க முடியும்? சமயம் வரும்போது நிச்சயமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கீதா, நீதான் எனக்கு மனைவியா வரப்போறேன்னு தெரிஞ்சா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் மேல அவளுக்கு அவ்வளவு மரியாதை, பிரியம், அன்பு. காதலும் உண்டா? ஏய், என்ன உளர்ற? உன்னை என்னாலதான் காதலிக்க முடியும், என்ன உன்னாலதான் காதலிக்க முடியும். போதுமா?